ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கொயர் கியூப் குட்டீஸ் சேனல். சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு எங்கள் லிடியா குட்டிக்கு நாளைக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன். ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு ஆஃப் டே தான் ஸ்கூலு. 12:30க்கெலாம் ஸ்கூல் ஃபினிஷ் ஆயிரும். லஞ்ச் கிடையாது. ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ரஃப் நோட்டு கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ புக்ஸ் எல்லாம் வந்து அட்டை போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்கு வாங்கின அன்னைக்கினே நான் ப்ரௌன் ஷீட் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேளை ப்ரௌன் ஷீட் வந்து நான் போடல புக்ஸுக்கெல்லாம். ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்து 1 வீக் முன்னாடி மெசேஜ் வந்தது. அதாவது புக்ஸுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னால் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. நான் நெட்டில் தான் பார்த்தேன். ஸோ நெட்டில் பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து பைண்டிங் ஷீட் மாதிரியே இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன். ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு டெலிவரி டேட் வந்து ரொம்ப காட்டுச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க கடையில் கேட்டதுக்கு இருக்குது அப்படின்றதுனால ஸோ பக்கத்து வீட்டு பாப்பா வாங்கிட்டு வந்து தந்தாங்க. ஷீட் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸ்டிக்கர் தானே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஈஸியாக ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டோட சென்டரில் வந்துட்டு ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கை வச்சுட்டு 2 பக்கமும் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஸ்டிக்கரை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணும்போது வந்து கேப் லைட்டாக வந்து பபிள்ஸ் மாதிரி வரும் இல்லையா ஸ்டிக்கர் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது. இப்போ வால் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி தான் இதுவும். இப்போ புக்கில் அப்படியே அந்த ஸ்டிக்கரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு நான் ஸ்கேல் வச்சு தான் ட்ரை பண்ணேன். எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொன்று பாப்பாங்களும் வந்து அந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக ஓகே நம்மளே கையிலே இப்படி பண்ணிடலாம், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணோம்னா சரியாயிடும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு அதை கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன் 2 பக்கமுமே. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சிசர் கட் பண்ணி, ஏன்னா நான் பார்த்த வீடியோவில் வந்து ஈஸியாக வந்து அவங்களே ரிமூவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் வந்து இங்கே லாஸ்ட்டில் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால ஒரே ஷீட்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் நான் தான் சிசர் வச்சு கட் பண்ணி அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டேன். அப்புறம் ஃபோல்டு பண்ணி நார்மலாக எப்போவும் பைண்ட் பண்ணுற மாதிரியே பைண்ட் பண்ணி வச்சுட்டேன். புக்கு தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். புக்ஸ் எல்லாத்துக்குமே பைண்ட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். அப்போ ஸ்கூலில் எப்போ கேட்குறாங்களோ அப்போ கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட நேமும் வந்து எல்லா புக்லேயுமே ரைட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் ரைட் பண்ண வேண்டியதை வந்து நான் மறந்துட்டேன். அப்படின்றதுனால மார்க்கர் வச்சு நான் ரைட் பண்ணிட்டேன். பாப்பாவோட ஸ்கூல் பேக் தான் ரெடி பண்ணுறேன். பாப்பாவோட ஸ்கூல் பேக்கில் இருந்தால் ப்ரைஸ் டேகு, அப்புறம் ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் அதே மாதிரி வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸு எல்லாத்துலேயுமே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பாப்பாவோட ரஃப் நோட்டு உள்ள பேக்கில் வச்சுட்டு பென்சில் பாக்ஸில் பென்சில், எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல் அதெல்லாம் தேவைப்படாது. இருந்தாலும் எங்கள் பாப்பா கேட்குறதுனால நாங்கள் வச்சுருக்கேன் நான். பாப்பாவுக்கு வந்து க்ரீன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ க்ரீன் கலரில் டவல், அந்த க்ரீன் கலர் டவலை வந்துட்டு பாப்பாவுக்கு எடுத்து வச்சாச்சு. வாட்டர் பாட்டில் முன்னாடியே ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காண்டி அதோட ரோப் மட்டும் கலட்டிட்டு பாப்பாவுக்கு ஹாட் வாட்டர் போட்டு வாட்டர் பாட்டிலையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸும் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், ஸ்கூல் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு காலையில் பாப்பாவை கிளப்பி விட வேண்டியதான் ஸ்கூலுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.